strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 மேட்ச் 15 ரிவ்யூ தான். பிட்வீன் பால் ராயல்ஸ் வர்சஸ் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இன் பால். ஸோ பால் ராயல்ஸோட ஹோம் கேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ், டேபிள்ல நம்பர் 1 போயிட்டாங்க பால் ராயல்ஸ். ஸோ அவங்களுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். செம்மையா விளையாடிட்டு இருக்காங்க அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் டேவிட் மில்லர். அண்ட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வில் பி சோ டிசப்பாயிண்டட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக் டு பேக் லாசஸ் அவங்களுக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து அலாரம் பெல் அடிக்குது பயங்கரமா. லாஸ்ட் தோல்வியிலேயே நான் கிளியரா சொல்லியிருந்தேன். அதாவது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வின் பண்ணாலுமே அவங்க கிட்ட என்னென்ன வீக்னஸ் இருக்குன்றத நான் கிளியர் கட்டா சொன்னேன். அது போக போக டோர்னமெண்ட்ல எக்ஸ்போஸ் ஆகும்ன்ற ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன். எக்ஸாக்ட்லி இப்போ அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. நல்ல பிளாட் ட்ராக்ல அவங்க போலிங் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஓகேங்களா, தட் வாஸ் எக்ஸ்பெக்டட். பட் இந்த விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருந்தது விக்கெட். போக போக கொஞ்சம் பெட்டரா ஆச்சு. பட் ஸ்டில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் பெட்டரா விளையாடி இருக்கணும். அவங்க பேட்ஸ்மேன்ஸ்லாம் 1-2 பேரை நம்பிதான் இவங்களும் வந்து இருக்காங்கன்றது மட்டும் கிளியரா தெரியுது சில டீம்ஸ் மாதிரி. சோ அந்த வகையில பால் ராயல்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ் வின் பண்ணாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா போக போக இந்த ஒரு பர்டிகுலர் பால் விக்கெட்ல கொஞ்சம் பேட்டிங்க்கு ஈஸியா இருக்கும். சோ 146 for 6 போஸ்ட் பண்ணாங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், which I thought was a ஆவரேஜ் ஸ்கோர். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 15-20 ரன்ஸ் அவங்க கண்டிப்பா அடிச்சிருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஈவன் 120-130 அடிப்பாங்களான்னு இருந்தது. லாஸ்ட் 5 overs 60 ரன்ஸ் அடிச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? அண்ட் ஸ்டார்டிங் பவர் பிளே கூட they had a very decent பவர் பிளேங்க. எங்க மாட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளே முடிஞ்சது பாத்தீங்களா, பிட்வீன் த 7th ஓவர்ல இருந்து 15th ஓவர் இருக்கும். நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இல்ல, மொத்தமே அவங்க வந்து லைக் ஒரு 35 ரன்ஸ்ல ஒரு 38 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க அந்த ஒரு 10 ஓவர்ஸ்ல. நிஜமாவே ரொம்ப புவர் பேட்டிங். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கான்வே அவுட் ஆயிட்டாரு. பட் டுப்ளசிஸ் ஒரு சின்ன கேமியா விளையாட்டு போனாரு. எல்லாமே கரெக்டா இருந்தது. டிப்ளாய் அவுட் ஆனாரு. ஸோ 3 குயிக் விக்கெட்ஸ் போனோடனே பாத்தீங்கன்னா ஒரு 2ல மொயின் அலி. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் லூபேக்கு பதில் மக்கான்யான்ற ஒரு பிளேயர் எடுத்துருவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்த மக்கான்யான்ற பிளேயரை ரீடைன் பண்ணிருக்காங்க ஜேஎஸ்கே. அந்த அளவுக்கு பயங்கரமான பிளேயர்லாம் இவர் ஒன்றும் கிடையாது. சோ வில்லியம் லூபே ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் ஆகி இருக்காருன்னு சொல்லிட்டு மக்கான்யான்ற ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்தா இவர் 21 பாலுக்கு 17 ரன் அடிக்கிறாரு. அதுல ஒரு 6 வேற. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு டாட் பால் ஆனாங்க. ஒரு பக்கம் மொயின் அலி 8 பாலுக்கு 1 ரன். இந்த லூபேக்கு பதில் மக்கான்யாவை எடுத்துட்டு வந்தது எனக்கு எப்படின்னு தெரிஞ்சதுனால, இந்த கொடுமைன்னு சொல்லி கோயிலுக்குள்ள போனா அங்க ஒரு கொடுமை நின்று இருந்ததுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஜேஎஸ்கேவோட ஸ்குவாட்ல எடுத்தீங்கன்னா பெருசா அந்த ஒரு ஹிட்டர்ஸே கிடையாது. பேக்கப் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே பெருசாவே இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க இருக்கிற பிளேயர்ஸ் தான் ட்ரஸ்ட் பண்ணி விளையாடணும், வேற ஆப்ஷனும் இல்லை. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேசேஜ் அந்த பிட்வீன் அந்த 7 to 15 ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பால் ராயல்ஸ் செம்மையா கம்பேக் ஆனாங்க. பட் லாஸ்ட் 5 overs டெரிஃபிக்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஜேஎஸ்கே பேட்ஸ்மேன். எஸ்பெஷலி ஜானி பேஸ்டோ தொடர்ந்து ஒரு 2-3 இன்னிங்ஸா வந்து நல்லா விளையாடிட்டு வராரு. இந்த மேட்ச்ல செம நாக் 60 or 40 balls. அண்ட் டொனோவன் ஃபெரரோ அந்த சீசன்ல கன்சிஸ்டன்டா அந்த ஜேஎஸ்கேக்கு தேவைப்படுற பினிஷை கொடுத்துட்டு வராருன்னு நான் சொல்லுவேன். அண்ட் பால் ராயல்ஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் ஃபார்ச்சூனுங்க சூப்பரா போட்டார். அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அவர் அந்த முதல் 2 விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கீ. அவரை சூப்பரா பேக்கப் பண்ணாங்க. முஜிபா இருக்கட்டும், ஜோ ரூட் நல்லா எடுத்துக்கோங்க. இந்த எடிஷன்ல பேட்டிங்ல மட்டும் இல்ல போலிங்லயும் கலக்குறாரு பாருங்க. 4 overs 16 runs. ஏன்னா இந்த லைட்டா ஒரு ஸ்லோனஸ் இருந்தது இந்த விக்கெட்ல, ஒரு கிரிப் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி சூப்பரா போட்டாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பவர் பிளே சோ குரூஷியல்ங்க பால் ராயல்ஸ்க்கு. ஏன்னா என்னதான் போக போக பேட்டிங்க்கு கொஞ்சம் இந்த பிச்சை கொஞ்சம் பெட்டரா ஆனாலுமே பிச்சில் அந்த கிரிப் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியா நீங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்கா எல்லா பாலும் அடிக்க முடியாது. அதனால அந்த பவர் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்படுச்சு. அந்த இடத்துல தான் ட்ரீப் பிரிட்டோரியஸ் ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாரு. 27 runs ஆஃப் ஜஸ்ட் 18-17 balls. அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருச்சு. ஈவன் தோ ஜோ ரூட் அந்த மாதிரி பிளேயர் எல்லாம் அவுட் ஆயிட்டாலுமே அதுக்கப்புறம் வந்த ஹெர்மேன், வேன் பூரன் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க. ஹெர்மேன் அவுட் ஆனாலும் பாத்தீங்கன்னா வேன் பூரன் அண்ட் கேப்டன் டேவிட் மில்லர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியல் மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப்பை போட்டு கேமை வின் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வில்ஜியான் நல்லா போட்டாரு. அவர் போட்டு நல்லா போட்டு 2 wickets எடுத்தாரு. ஸ்பின் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்ரான் தஹீர் வாஸ் குட். டொனோவன் ஃபெரராவும் நல்லா இம்ப்ரெசிவா போட்டாரு. பட் டிசப்பாயிண்டிங் மேட்ச் ஃபார் மொயின் அலி. இந்த மாதிரி மொயின் அலி பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக. அதாவது சில டைம்ல மொயின் அலி பாத்தீங்கன்னா ரன்ஸும் அடிப்பாரு, விக்கெட்ஸும் எடுத்து கொடுப்பாரு, கேச்சஸும் பிடிப்பாரு. இந்த மாதிரியும் பண்ணுவார் மொயின் அலி. ஒரு சில மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் சொதப்பிருப்பாரு, போலிங்லயும் பயங்கரமா சொதப்பி இருக்காரு. அதே மாதிரி பேட்டர்ன் தான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு மொயின் அலிக்குல. சோ ஜேஎஸ்கேக்கும் கிட்டத்தட்ட அதை தான் அவர் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி அவர் விளையாடின மேட்ச்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா லிட்டரலி ஜேஎஸ்கே தோத்த ரீசன்னா 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்னு மொயின் அலியோட பெர்ஃபார்மன்ஸ் போத் வித் பேட் ஆஸ் வெல் அஸ் வித் பால், ஆஸ் வெல் அஸ்
மக்கன்யான்ற ஒரு பிளேயர் வந்து 21 பாலை எடுத்துக்கிட்டு 17 ரன் அடிச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் மொமெண்டமே போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 ரன்ஸ் டெஃபினட்டா இந்த விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சேசிங்ல இன்னுமே கொஞ்சம் டஃப் ஆயிருக்கும் பால் ராயல்ஸ்க்கு. அதான் சொல்லுவேன். மத்தபடி போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட். டப்ரேஷ் ஷம்சிங்க இந்த விக்கெட்லாம் பெர்ஃபெக்டா அவருக்கு சூட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா போட்டு, ரெண்டாவது ஒரு அரைக்குழி குத்துறாரு. டேவிட் மில்லருக்கு நான் தூக்கி உள்ளே போட மாட்டேன், அவர் 6 ஹிட்டர் தான், டவுட் கிடையாது. ஆனா இந்த மாதிரி விக்கெட்ல நீங்க தைரியமா உள்ள போடணும்ல, அப்பதானே விக்கெட் வரும். டேவிட் மில்லர் எடுத்தீங்கன்னா தானே நீங்க வின் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணி ஒரு யூஸுமே இல்ல, அரைக்குழி குத்திக்கினே இருக்கிறாரு. அவங்க வந்து நின்னு அடிக்கிறாங்க. அது டேவிட் மில்லர் எப்படி அடிக்கிறாரா ஷம்சி எல்லாம் நின்னு கவர்ஸ்ல அடிக்கிறாரு, நின்னு மிட் விக்கெட்ல அடிக்கிறாரு. சோ ஒரு சைனாமேன் போலரா இருந்துகிட்டு இவ்வளவு அரைக்குழி குத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமே கிடையாது. சோ அனதர் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜேஎஸ்கே, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஸ்டில் திருப்பி நான் சொல்ற மாதிரி தான், இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 2 லாஸ் வரும். பட் அட் சேம் டைம் டக்குன்னு ஒரு 2 வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டாப் ஆஃப் த டேபிள் கூட போயிடலாம். சோ அந்த மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் டேபிளும் கிட்டத்தட்ட அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ பால் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 3 மேட்சஸா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. டீம் டு பீட் அப்படின்னு இந்த சீசன்ல எடுத்தா அது பால் ராயல்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டிங், போலிங், ஸ்பின், ஃபாஸ்ட் போலிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கலக்குறாங்க. சோ இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.